தவறான செயல்களில் ஈடுபட வேண்டாம். அருமை அருமை. மிகச் சிறப்பாக ஒட்டுமொத்த சோழிங்கநல்லூர் ஒரு வழக்கணி சார்பாக வீசிக்கொண்டிருக்கின்றார் தமிழ் அவர்கள். சரி ரைட், எனக்கு அனுப்பிச்சு விட, நான் பார்த்து சொல்கிறேன். அதே போல் ஃபோட்டோ அனுப்புறது வந்து அதை மார்க் பண்ணிவிட்டு இது வரையில் வருதுன்ற மாதிரி அதை மார்க் பண்ணிவிட்டு அனுப்பிச்சு விடு. அருமை அருமை அருமை. அருமையான பந்து, மிகச் சிறப்பான ஒரு பந்து வீசு. தமிழ் மிக பிரம்மாண்டமாக பந்து வீசி கொண்டிருக்கின்றார். அருமை அருமை. ஓடுகிற பொடித்து விட்டார் சதீஷ். தடுத்து விட்டார். 4 ரன்களை தடுத்தார். பந்து ஒரு பக்கம் செல்கிறது, சதீஷ் அவர்கள் ஒரு பக்கம் செல்கிறார். ஒரு ஓவர் முடிவில் 10 ரன்களை பெற்றுள்ளனர். தனது அணிக்காக அடுத்ததாக பந்து வீச கேப்டன் கெத்து அண்ணன் பாக்யராஜ் அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஓவரில் 10 ரன். முதல் ஓவரில் போட்ட ரன்களை கட்டுப்படுத்த கேப்டன் அவர்கள் களத்தில். எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், அனுபவம் வாய்ந்த சிங்கம் களத்திற்கு வருகிறது. கையை ஆட்டிக்கொண்டிருக்கிறது. அருமை. 6 ஓட்டங்கள். 6 ஓட்டங்கள். அண்ணன் பழைய ஃபீல்டுக்கு வரவும் காடை மாற்றவும். அருமை அருமை. அகலப்பந்தாக அமைந்தது. அண்ணன் சரவணன் அவர்கள் இங்கே ஒரு சில கருத்துக்களை கூறியுள்ளார். அருமை அருமை. மிகச் சிறப்பான ஒரு பந்து வீசு. அண்ணன் லைனை பிடித்து விட்டார். நாங்கள் வழங்கிய டிப்ஸுகளை பயன்படுத்தி சிறப்பாக பந்து வீசவும். அருமை அருமை அருமை. ஐயோ, சதீஷ் லாவகமாக வந்த கேட்சை சதீஷ் அவர்கள் தவறவிட்டு மிக பிரச்சனையை உண்டு பண்ணிவிட்டார். இது அணிக்கு பின்விளாக கூட அமையும். கேட்சை தவறவிட வேண்டாம். அனைத்து வீரர்களும் சிறப்பாக செயல்படும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நடுவரால் நோபால் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அம்பையர் நடுவர் அவர்களின் அளித்த தீர்ப்பை மாற்றி அளிக்கிறார். நோபால் அல்ல, சரியான பால். சரியான பந்து. ஓவர் முடிட்டு இருங்க. வேலையா சார், லேட்டாக வந்து விட்டு பந்து போடும்போது வீரர்கள் யாரும் பேச வேண்டாம். பொறுமையாக விளையாடுங்கள். பந்து பறந்து கொண்டே இருக்கிறது, என்னவென்று தெரியவில்லை.
ரன்களை கட்டுப்படுத்த தவறுகிறார்கள் சோழிங்கநல்லூர் வழக்கறிஞர்கள். கவனத்தில் கொள்ளவும். ஒரு ரன்னும் மழையாக குவிந்து கொண்டிருக்கிறது. ரன்களை கட்டுப்படுத்தவும் கவனத்தில் கொள்ளவும். மிகச் சிறப்பாக பிரின்ஸ் அருமை சிறப்பான ஒரு அடி. தனது அணிக்காக பிரின்ஸ் 11 அணியினர் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றனர். ஓவர் அண்ணன் மீண்டும் மீண்டும் பந்தை போட தயாராகி கொண்டிருக்கின்றார். ஓவரை கருத்தில் கொள்ளவும் கவனத்தில் கொள்ளவும். 2 ஓவர் முடிவில் 23 ரன்களை விட்டு கொடுத்துள்ளனர். பிரின்ஸ் 11 அணியினர் அடித்துள்ளனர். சுசிலா அறக்கட்டளையின் சார்பாக 88 ப்ராப்பர்ட்டிஸ் தொழிலதிபர் காணத்தூர் ஐயப்பன் அவர்கள் வருக என சோழங்கள் வழக்கம் சார்பாக வரவேற்கிறோம். நடைபெறும் போட்டியில் விளையாட்டு வீரர்களுக்கு உணவையும் தயார் செய்துள்ளார். மிக்க நன்றி. விரைவாக பந்தை போடவும். சோழிங்கநல்லூர் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக நடைபெறும் ஒரு நாள் முழுவதும் உணவு வழங்கிய அனைத்து வீரர்களுக்கு உணவு வழங்கிய ஐயப்பன் அவர்களுக்கு சோழிங்கநல்லூர் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் நடைபெறும் கிரிக்கெட் போட்டிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள சுசிலா அறக்கட்டளை நிறுவனர் 88 ப்ராப்பர்ட்டிஸ் ஓனர் தொழிலதிபர் காணத்தூர் ஐயப்பன் அவர்களை மீண்டும் வருக வரவேற்கின்றோம். அருமை அருமை அருமை. மிகச் சிறப்பான பந்து வீசி தனது அணிக்காக விஜயராஜ் சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். சிறப்பாக பந்து வீசப்பட்ட சிறப்பான பந்து. சிறப்பான பந்து சோழிங்கநல்லூர் சார்ப் விஜி பேட்டிங் அவர்கள் வீசுகின்ற வீச்சில் வருகின்ற காத்து இந்த பகுதியில் அடிக்கிறது. மிக சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார் விஜயராஜ் அவர்கள். மிக சரியான நேரத்தில் வந்த கண்ணதாசன் அவர்களை வருக என வரவேற்கிறோம். சாரி, மோகன் செய்த தவறு. அருமை அருமை. மிக சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கிற விஜயராஜ் அவர்களுக்கு அருமை அருமை. மிக சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் விஜயராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரன்களை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் விஜயராஜ், நட்சத்திர பவுலர். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து, அருமையான தடுப்பு. குட் ஃபீல்டிங். அருமை அருமை அருமை. மிக சிறப்பாக விஜயராஜ் அவர்கள் பந்து வீசி பேட்டிங்கை திணறடிக்க செய்தார். நன்றி. 3 ஓவர்களுக்கு 27 ரன்களை எடுத்துள்ளனர். இந்த ஓவரில் 4 ரன்களை விட்டுக் கொடுத்து பேட்டிங்கை திணறடித்த விஜயராஜ் அவர்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்கள்.
அண்ணன் செயலாளர் அவர்கள் 500 ரூபாய் ரொக்க பரிசை வழங்குவார் விஜயராஜ் அவர்களுக்கு. அடுத்து இந்த ஓவரில் மிகச் சிறப்பாக பந்து வீசினால் அண்ணன் பொருளாளர் அவர்கள் 2000 ரூபாய் வழங்குவதாக கூறியுள்ளார். அதற்கேற்றாற்போல் யோசித்து பந்தை வீசவும் இமானுவேலை சிறப்பாக பந்து வீச கூறுகிறார். நிர்வாகம் சொல்லலாம், அது ஊக்க பரிசு கொடுக்கலாம். நம்ம டீம்னா நம்ம சொல்லலாம், என்ன வேணா பேசலாம், நமக்கு ரூல்ஸே கிடையாது. அவ்வளோதான், நம்மளுக்கு இது எண்டே கிடையாது. அருமை அருமை, மிகச் சிறப்பாக வீசுகிறார். அங்கே வீசி அந்த காத்து எல்லா பகுதியிலும் வருகிறது. அருமை அருமையான கேட்ச், மிக சிறப்பாக பந்து வீசி ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார். மிக சிறப்பாக எழில் அவர்கள் பறந்து பிடிக்கலாம் என்று நினைத்தார், அது நின்றும் இறக்கி வந்ததால் பிடித்து விட்டார். எழில் அவர்கள் மிக சிறப்பாக இந்த பந்தை பிடித்தார். அந்த இடத்தில் சதீஷ் மட்டும் இருந்திருந்தால் நடப்பதே வேறு, தாவி தாவி பிடிச்சிருப்பார். ஐயோ, சதீஷை காணவில்லையே, துண்டை போட்டு மூடி விட்டார் முகத்தை. அருமை, மிகச் சிறப்பாக பந்து வீசினால் 2000 ரூபாய் தருவதாக பொருளாளர் அண்ணன் முருகன் அவர் கூறியிருந்ததை நினைவில் கொள்ளவும். பேட்டிங்கும் சிறப்பாக அடித்தால் 2000 ரூபாய் தருவதாக கூறியுள்ளார். சிறப்பான பந்து, ஒரு சிறப்பான பேட்டிங். சிறப்பான பந்து, சிறப்பான பேட்டிங். கிரேட் ஷாட், சிறந்த ஃபீல்டிங். அருமை அருமை, மிக சிறப்பான பந்து வீச்சு, நல்ல ஒரு பேக்கப். சூப்பர் சூப்பர், நல்ல பவுலர். பார்த்து ஃபீல்டிங், பேட்ஸ்மேன் கவனமாக இருங்கள். ஏதாவது அடிபட்டு இருந்தால் உடனடியாக முதலுதவி செய்ய குழு தயாராக உள்ளது. ஆம்புலன்ஸ் ரோடு அந்த பகுதியில் உள்ளது. அகலப்பந்து பார்த்து போடுப்பா பால. அகலப்பந்துனா அகலப்பந்து சொல்லலாம். அருமை அருமை, ஒரு ரன்களை பெற்றுள்ளனர். சிறப்பாக தனது அணிக்காக பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். பேட்டிங்கும் தனது அணிக்காக சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கின்றார். அருமை அருமை, ஆஹா, பிடிப்பார் என்று நினைத்தோம். பந்தை காலுக்கு அடியில் விட்டு விட்டார் பார்த்தீஸ்வரன், நட்சத்திர ஃபீல்டர். ஓவர் முடிவில் 4 ஓவர் முடிவில் 34 ரன்களை அடித்தனர். சிறப்பாக பந்து வீசி உள்ளனர். பேட்டிங்கும் மிகச் சிறப்பாக ஆடி வருகின்றனர். தனது அணிக்காக இமானுவேல் மிகச் சிறப்பாக பந்து வீசி ரன்களை கட்டுக்கோப்பில் வைத்துள்ளார்.
நல்ல ஃபீல்டரே உட்கார வச்சிங்க. ஆஹா, அருமையாக கேட்ச் பிடித்தார். தனது அணிக்காக இரண்டாவது ஓவரை விஜயராஜ் அவர்கள் உயிரை கொடுத்து வீசிக்கொண்டிருக்கின்றார். தண்ணீர் பாட்டிலை வழங்கவும். விஜயராஜ் அவர்கள் தனது அணிக்காக மிக சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். வாழ்த்துக்கள். அருமையான கேட்சை பிடித்த தம்பி தமிழ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இவர் ஒரு சிறந்த பேட்ஸ்மேன். சிறப்பாக ஆடக்கூடிய பேட்டிங் வந்துள்ளதாக தகவல். நல்ல பேட்டர். அருமை அருமை, மிகச் சிறப்பான பந்து வீசு. அருமை அருமை அருமை, மிகச் சிறப்பான பந்து வீச்சு. நம்ம கூட அண்ணன் அவரா அவரு ஷாம் மாதிரி தெரியுது, கவனிக்க அது மூஞ்சி தெரியுது. ஹலோ, நான் இங்கே பார்த்துக்கிறேன். போனா போய் சாப்பாடு கொண்டா போய் எல்லாரும் போனா போடா, எனக்கு தெரியாது. யாரும் கூப்பிடுங்க, நான் கூப்பிடலாம். நான் அந்த டீம் யார் பார்க்கலாம், 4 பேர் பார்க்க சொல்லலாம். அண்ணா போங்க அண்ணா. விக்கெட். ஸ்டேஜ் அண்ணா வாங்க. என்ன எந்த டீம் ஜெயிச்சது? பா செங்கல்பட்டு அணியினர், வெற்றி பெற்ற அணியினர் வந்து ஸ்டேஜ் அருகே வாங்கப்பா. பா செங்கல்பட்டு அணியினர், வெற்றி பெற்ற அணியினர் இங்கே ஸ்டேஜ் அருகே வர வேண்டும். ஆட்ட நாயகன் விருது வழங்க உள்ளோம். ஸ்டேஜ் அருகே வாங்க. நடந்த போட்டியில் ஊத்துக்கோட்டை கேப்டன் செங்கல்பட்டு நாயகன் விருதை பெற சார், ஊத்துக்கோட்டை அணியினரும் செங்கல்பட்டு அணியின் கேப்டனும் ஸ்டேஜ் அருகே போங்க. சார், ஆட்ட நாயகன் விருது வாங்க. ரெண்டு அணியை சார்ந்த வீரர்களும் ஸ்டேஜ் அருகே வாங்க. அந்த பிச்சு நீங்க ஆடுங்க, நீங்க போடுங்க. வாங்க, இரு அணி வீரர்களும் ஸ்டேஜ் அருகே வாங்க. இந்த மைக் எது வாங்க பேசிக்கலாம். அந்த மைக் பேசாத. அருமை, பாய்ந்தார் பிடிப்பதற்கு நல்ல ட்ரை. அருமை அருமை, மிகச் சிறப்பாக தனது அணிக்காக விஜயராஜ் அவர்கள் பந்து வீசியுள்ளார். அருமை அருமை. நடந்த போட்டியில் மேன் ஆஃப் த மேட்சை சிறப்பு அழைப்பாளரான சுசிலா அறக்கட்டளை நிறுவனர், 88 ப்ராப்பர்ட்டிஸ் ஓனர், தொழிலதிபர் காணத்தூர் ஐயப்பன் அவர்கள் வழங்குவார். விளையாட நீங்க வெயிட் பண்ணல. அப்ப நான் வர்றது அவன் வந்துட்டாங்கன்னு உங்களுக்கு ஓய் நீங்க யார் ஜெயிச்சவங்க? அவங்க ஜெயிச்சாங்க. ஜெயிச்சவங்க மட்டும் தான். நாங்க நீங்க தான்ன்றதா கேட்டோம். நீங்க ஆனவங்க மட்டும் தான் மேன் ஆஃப் தி மேட்ச் மட்டும். ஜெயிச்சவங்க மட்டும் தான் மேன் ஆஃப் தி மேட்ச். அது போன தடவை வந்து கொடுத்தது நிலவு பேசலாம் இந்த தடவை கிடையாது. லஞ்ச் எங்க இருக்காங்க? லஞ்ச் சாப்பிடுங்க. அது இருக்கு. லஞ்ச் வாங்கிக்கோங்க.
பிரதர் நடந்த போட்டியில் சாப்பாடு எல்லாருக்கும் வந்துச்சு. உறவுகள் அனைவரும் வெயிட் பண்ணுங்க, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த மேட்ச் முடிஞ்சதும் எல்லாரும் கொடுத்துருவோம். சாப்பிட்டு போங்க, கண்டிப்பாக யாரும் போயிடாதீங்க. பிரியாணி வருது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேன் ஆஃப் த மேட்ச் ஏழுமலை அவர்கள் பெற்றுக்கொள்ள மேடை அருகில் வரவும். நீங்க முதல்ல ஒரு ஹானர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்ப்போம். நீங்க எத்தனை சாலை போடுங்க, அதுக்கப்புறம் பார்ப்போம். சாலை அதை இங்க அண்ணன் பக்கத்துல நம்ம பேச்சுங்க ஆடுவே, எல்லாரும் இங்க வந்து உட்காந்து, அதான் பிரச்சனை. நம்ம டீம் ஆடுது. ஒரு ஹானர் பண்ணுங்க. நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேன் ஆஃப் த மேட்ச் கொடுப்பேன்ட்டுக்காக வெயிட் பண்றோம். வரல இன்னும். சோழங்கநல்லூர் வழக்கறிஞர் சங்கத்தில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டிக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருந்த சுசிலா அறக்கட்டளை நிறுவனர் ஐயப்பன் அவர்களுக்கு சோழங்கநல்லூர் வழக்கறிஞர் சங்கத்தின் செயலாளர் அவர்கள் சிறப்பு செய்கிறார். வாழ்த்துக்கள். யார் பேர் பண்ண ஏழுமலை தான் பார்க்குறேன். ஆப் சொன்னேன், நான் பார்க்கல. இல்லை அதில் அதிலே வந்துருக்குற அந்த ஆப்பில் போக சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், பார்த்து 11 பேர் மட்டும் ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்ட 11 பேர் அப்படியே இது பண்ணிட்டீங்க. ஆனால் நீ கரெக்டாக எழுதி அந்த இதில் போட்டிங்களா? யாருக்கு கொடுத்தாங்க கேட்டீங்களா? செங்கல்பட்டு டீம் சேதனை வர சொன்னாங்க. அவனுக்கு ஃபோன் மனோஜ் ஃபோன் பண்ணிங்கன்னா நாங்கள் அதை டவுன்லோட் பண்ண அவங்க தான் வச்சுருந்தோம். அதில் வந்துடும் பாஸ்டர்ஸ் தெளிவா அந்த கிரவுண்டில் கார்த்திக் சொல்லிட்டு சதீஷ் செங்கல்பட்டு ஊத்துக்கோட்டை ஆனாங்களா, அதில் யார் பார்த்து மேன் ஆஃப் த மேட்ச்? ஹலோ, செங்கல்பட்டு செங்கல்பட்டு அணியில் வெற்றி பெற்ற ஆட்டநாயகன் விருது பெறுகிற ஏழுமலை அவர்களுக்கு ஆட்டநாயகன் விருது ஸ்ரீ சுசிலா அறக்கட்டளை நிறுவனர் திரு ஐயப்பன் அவர்கள் வழங்குகிறார். உடன் பார் கவுன்சிலின் செயலாளர் அண்ணன் பிரசிடன்ட் அவர்களும்.
ஹலோ சோழிங்கநல்லூர் சார்பை வெற்றி பெற 47 ரன்கள் அடிக்க வேண்டும். 46 பிரின்ஸ் MHA பிரின்ஸ் 46 ரன்ஸ். செகண்ட் ஆஃப் 47 47 ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம். அவனுக்கு யார் மேன் ஆஃப் தி மேட்ச் எது என்ன அது எதுவுமே தெரியல. ஃபீல்டிங் இறங்குங்க. பிரின்ஸ் 11 MHA பிரின்ஸ் 11 அணியினர் ஃபீல்ட் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சோழிங்கநல்லூர் சார்பஸ் பேட்டிங். அம்பையர் ரெடியா? துவக்க ஆட்டக்காரர்கள் களமிறங்குமாறு சோழிங்கநல்லூர் பார் சார்பாக துவக்க ஆட்டக்காரர்கள் களமிறங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சோழிங்கநல்லூர் வீரர்கள் களமிற தொடக்க ஆட்டக்காரர் களமிறங்குங்கப்பா. 12 மணி குழு தற்போது ஆலோசனை வழங்கலாம். பிரின்ஸ் 11 ஃபீல்ட் செட் பண்ணுங்க. அதுவே நல்ல ஸ்கோர் நான் அதில் அதில் தளபதி இதில் 60 தளபதி 68 வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 44 வச்சலாம். நம்ம 2 வெளியே அது ஒரு டீம் தான் உள்ளே வந்து சோழிங்கநல்லூர் அணி வீரர்கள் களமிறங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடக்க ஆட்டக்காரர்கள் ஃபீல்ட் செட் பண்ணுங்கப்பா. பிரின்சஸ் பிரின்ஸ் 11 எல்லாம் தலைவன் தான் இன்னைக்கு 5 நிமிஷம் பேசியிருப்பான். வந்த புடிச்சுனா காவால விட்டு மேலே பார்க்கல என்ன சுகர் விஷால் மற்றும் தமிழ். சோழிங்க கொஞ்சம் ஃபீல்டிங் கொஞ்சம் விரைவாக செட் பண்ணுங்க. செட் பண்ணுங்க. நேரம் இல்லை. ஈஸி ஸ்கோர் தான், பொறுமையாக ஆடுங்க. விஷால பொறுமையாடு. பிளேயர்ஸ் கொஞ்சம் குயிக்காக வந்து ஃபீல்டிங் செட் பண்ணுங்க. நேரம் இல்லை. MHA பிரின்சஸ் குயிக்காக ஃபீல்ட் செட் பண்ணுங்க. 1 மணி ஆயிடுச்சு. அம்பையர்ஸ் அம்பையர் ரெடி ஆகுங்கப்பா. அம்பையர் நீ 2 மைக் வச்சுட்டு பேசு. ஆனா கலவரம் பண்ணாம இரு. அம்பையர் அம்பையர் ஸ்பீடப் பண்ணுங்கப்பா, டைம் இல்லை. அம்பையர் ரெடியா? பவுலர் நேம் சொல்லுங்கப்பா. பரத். பிரின்ஸ் 11 அணிக்காக பந்து வீச வருகிறார் பரத். அதை எதிர்கொள்ள தமிழ்.
பிரின்ஸ் 11 MHA. எக்மோர் டீம் கேப்டன் வாங்க. எக்மோர் வெர்சஸ் டைனமிக் கேப்டன் 2 பேரும் ஸ்டேஜ் ஆண்ட வாங்க. எக்மோர் மற்றும் டைனமிக் அங்கே ஸ்டேஜ் கிட்ட வாங்க. ஸ்டேஜ் கிட்ட சிறப்பான சம்பவம். அடி எடுத்தா விஷால் ஒரு ரன். அன்பு அண்ணன் மேடவாக்கத்தை சார்ந்த செகண்ட் ரவுண்ட் டைனமிக்கு இரண்டாம் சிறப்பான ரவுண்டுக்கான சிறப்பான பேட்டிங். 4 ரன்கள். எக்மோரில் டைனமிக் வந்து டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. இன்னொரு டிசிஷன் சொல்ல 4 ரன்கள். அண்ணன் ரிவேஷ் ஷாட் 4 ரன்கள். ரிவேஷ் ஷாட் சூப்பர் ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார் தமிழ் அவர்கள். சோழிங்கநல்லூர் பார் சார்பாக சிறப்பாக விளையாடி கொண்டிருக்க தமிழ் அவர்கள். அவர்களுக்கு அசோக் அண்ணன் அவர்கள் 1000 ரூபாய் ரொக்கம் வழங்குவார். விஷால் மற்றும் தமிழ். 12 மணி குழு ரெடியா இருக்கா? அம்பையர் முடிவே இறுதியானது. 12 o'clock 11 யாரும் தொல்லை பண்ணாதீங்க. 12 o'clock 11 அணியின் அம்பையர் அவுட்டா நாட் அவுட்டா சொல்லுப்பா. நாட் அவுட். அம்பையர் கூறுவதே இறுதியான தீர்ப்பு. இறுதியான முடிவு. அம்பையர் முடிவு இறுதியானது. ஒரு ஓவர் முடிவில் கேளுப்பா. வாக்குவாதம் செய்து கொள்ள வேண்டாம் பிளேயர்ஸ். லாஸ்ட் 1 பால் இருக்கு. 1 பால் இருக்கா? தல நான் சொன்னல நான் சரி பண்ணேன். அருமை. 1 ஓவர் முடிவில் 11 ரன்களை பெற்றுள்ளனர். சோழிங்கநல்லூர் அணியினர் மிகச் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அணிக்காக மிகச் சிறப்பாக பேட்டிங் செய்த தமிழ் அவர்களுக்கு சோழிங்கநல்லூர் வழக்கறிஞர் சங்கத்தின் செயலாளர் அவர்கள் 2000 ரூபாய் வழங்குவதாக கூறியுள்ளார். வெற்றி பெற 5 ஓவர்களில் 36 ரன்கள் அடிக்க வேண்டும். சோழிங்கநல்லூர் பார். நீங்க உட்காருன்னு சொன்னா கூட எனக்கு பரவாயில்ல. ஆனா நீங்க மட்டும் இப்படி சொல்லாதீங்க. தப்பு இல்லதான்பா. அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரென்த் இல்லையா பாடி. தப்பு இப்ப சிறப்பான பந்து, சிறப்பான பேட்டிங், சிறப்பான ஃபீல்டிங். ஒரே நேரத்தில் 3. சூப்பர்.
பார்த்த பிளேயர் 2 ரன்கள். பிளேயர்லாம் பார்த்து விளையாடுங்க, கீழே விழாதீங்க, அடிபட்டுற போது. இல்லை தேவையில்லாமல் சிறப்பான பந்து. அருமையான பந்தை தனது அணிக்காக வீசிக்கொண்டிருக்கின்றார். சிறப்பான பந்து, சிறப்பான பேட்டிங், அடி. 1 ரன். சிறப்பான ஷாட். கேட்சா மாறுமா? இல்லை, 1 ரன். கேட்ச் ட்ரை பண்ணுறாருல்ல. பிரின்சஸ் 11 அணிக்காக சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். கேட்சா? நோ, இல்லை. அருமை அருமை, 1 விக்கெட். டைரக்ட் ஹிட், த்ரோ, விக்கெட். ரன் அவுட் முறையில் தமிழவர்கள் ஆட்டமிழந்தால் அடுத்ததாக பேரு அடுத்த ஆட்டக்காரர் சசி அவர்கள். அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் பிரியாணி வந்துவிட்டது. சாப்பிட்டு விட்டு இறங்கலாம். வெயிட் பண்ணாங்களா எவ்வளோ நேரம்? அந்த வெள்ளை சட்டை 1 2 3 4 5 6 7 8 ஃபீல்டர் டெல்லி அடிக்கிறானே. மணி சாப்பிட்டா 1 2 3 4 6 ஏம்பா நேரம் என்ன எடுக்காதீங்க, குயிக்காக போடுங்க பாலை. நான்கு ரன்கள் +1, மொத்தம் 5 ரன். ஸ்கோர் சொல்லுங்கப்பா. பொறுமையாக ஆடுங்க. 22 ரன்கள். 23 பாலுக்கு 25 ரன்கள் அடிக்க வேண்டும். பிரின்ஸ் 11 எதிராக சோழிங்கநல்லூர் பார் அசோசியேஷன். சார்பா
எம்ஹெச்ல 3 நாள் இருக்குதுப்பா. ஒரு ரன் மட்டும் எடுக்கப்பட்டது. ஓவர் த்ரோ இல்லை. தனது அணிக்காக சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் பிரின்ஸ் எக்மோர். மேன் ஆஃப் த மேட்ச் ஏழுமலை அவர்கள் எங்கிருந்து மேடைக்கு வரவும். 4 ரன்னா 1 ரன். சோழிங்கநல்லூர் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக சிறப்பு அழைப்பாளர் தொழிலதிபர் விக்ரம் அறக்கட்டளை நிறுவனர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. வாழ்த்துக்கள். சிறப்பு அழைப்பாளர் தொழிலதிபர் பூபாலன் அவர்கள் மேன் ஆஃப் த மேட்ச் ஏழுமலை அவர்களுக்கு வழங்குகிறார். சிறப்பான பேட்டிங், சிறப்பான பவுலிங், சிறப்பான ரன் அவுட். தனது அணிக்காக பிரின்ஸ் 11 கேப்டன் சிறப்பாக பந்து வீசி ரன் அவுட் ஒன்று எடுத்துள்ளார். விஷால் சிறப்பாக பேட்டிங் செய்து ரன் அவுட் முறையில் வெளியேறுகிறார். சோழிங்கநல்லூர் பார் அணிக்காக விஜயராஜா. விஜய் தானே? விஜயராஜ் எத்தனை ஓவர்ப்பா? 3 ஓவர் முடிவில் சோழிங்கநல்லூர் பார் 25 ரன்கள் எடுத்துள்ளார். 3 ஓவர் முடிவில் 25 ரன்கள் 25. மீதமுள்ள 3 ஓவர் 18 பந்துகளில் 22 ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம். எளிமையான இலக்கை நோக்கி சோழிங்கநல்லூர் பார். இவர் ஒரு சிறந்த பேட்ஸ்மேன். இவருக்கு பந்து வீசுவதே கடினம். தனது அணிக்காக சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். சூப்பர் பவுலிங், குட் பவுலிங். பிரின்ஸ் 11 இங்க பேசுற அந்த மைக்கு. அருமை மிகச் சிறப்பான ஒரு பந்து வீச்சு. சிறப்பான பந்து வீச்சு பிரின்ஸ் 11 அணியிடமிருந்து. கேட்சாக மாறுமா? விட்டுட்டா, கேட்ச விட்டா. சூப்பர், வெரி குட். போ அண்ணன் மைக் முருகன் அவர்கள் சிறப்பாக பிரின்ஸ் அணியின் பந்து வீச்சாளர். ஆனால் கேட்சை தவற விட்டதால்
அருமை அருமை, மிகச்சிறப்பான ஒரு அடி. நோபாலா? அம்பையர் 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 டிசிஷனே வந்து அம்பையர் டிசிஷன் தான். அம்பையர்கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க பிரதர். அம்பையர் கொடுத்தா வாக்குவாதம் பண்ணாதீங்க. தலையிட முடியாது. அம்பையர் டிசிஷன் தான் இறுதியாக. பேசாதீங்க, அவ்வளவுதான் பிரதர். நீங்க அதை கேட்காதீங்க. கொஞ்சம் சொல்லுங்க, அவங்க இது பண்ணுங்க. நீங்க விஷால் இப்போ கொண்டு போவாதீங்க. டைம் ஆயிட்டுனா புரியுது. அப்போ அவங்க அப்டேட் பண்றாங்களா, அப்டேட் தெரியாதுல்ல. அப்டேட் கொடுங்க. கணக்கு காட்டவா? கிரிக்கெட் ஒரு டைம் வரும். நீங்க எத்தனை நிமிஷத்துல 6 ஓவர் போடியே நான் காட்ட மேட்ச் முடிச்சிட்டு பிறகு நீங்க எப்படி கிரிக்கெட்ல இருக்கீங்க நான் அப்புறம் அத நீங்க சொல்லாதீங்க பிரதர் என்கிட்ட. அம்பையர் கிட்ட சொல்லாதீங்க.
5 ஓவர் முடிவில் 44 ரன்களை பெற்றுள்ளனர். வெற்றி பெற 6 பந்துகளுக்கு 3 ரன்களை அடித்தால் வெற்றி. 6 பால் 6 பந்தே உள்ளது. இரு அணிகளும் பயன்படுத்திக் கொள்ளவும். டைனமிக் எக்மோர் கேட்ச் முறையில் அவுட். தனது அணிக்காக மிக சிறப்பாக விளையாடிய விஜயராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கடைசி ஓவரை மிகச் சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். ஐந்து பந்திற்கு 3 ஓட்டங்கள். அருமை 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 மிகச் சிறப்பான ஒரு அடி. வெற்றி பெற்றுள்ள சோழிங்கநல்லூர் ஷார்க்ஸ் ஏ டீம் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்.